திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருக்கதவும் திறத்தல், 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்து அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவ திருமதி சரஸ்வதி அம்மா அவர்கள். வாங்கம்மா. 12 திருமுறை ஆசிரியர்கள் குருபாதம். திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மறுவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திருவாலவாயார், ஒரு காரை காலம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிக்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர்மை, இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அற்புதம் 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 சிவபெருமானே. அடுத்து சின்னகாஞ்சிபுரத்தை சேர்ந்த சிவ திருமதி காந்திமதி அம்மா அவர்கள் திருக்கோவிலை அடைதல் பாட போறாங்க. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, தெருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் அற்புதம். திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கோவிலை திறத்தல், பிறகு திருப்பள்ளி எழுச்சி. இந்த 2 பாடல்களையும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வந்தவாசியில் வசிக்கக்கூடிய அம்மா சிவ திருமதி தென்பகொல்லி அம்மா அவர்களும் அவருடைய துணைவரமாக இருக்கக்கூடிய ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா அவர்களுக்கு வருக வருக என்று வரவேற்போம். வாங்க வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமால் உற்றும் பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே. திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேவோமே. திருமால் அறியா திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிற்றம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுங்கம்மா. எந்த பாட்டுங்க ஐயா திருப்பள்ளி எழுச்சியில? விருப்பப்பட்டதை பாடுங்கம்மா. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கினை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்தெமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் என்னை உடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடி உடையாய் என்னை உடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. திருவடி வணங்குற சிவபெருமானே. சிவசிவா. அற்புதம் 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 சிவபெருமானே. திருச்சிற்றம்பலம். நம்ம நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பா இருக்கிறதே இந்த வரவேற்பும் இந்த துதியும் தான். எப்படி இரவு 9:50க்கு நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு ஒரு மாற்றவோ மறுக்கவோ முடியாத ஓரளவுக்கு திருத்தொண்டு தொகை வந்து சேர்ந்துருச்சு. நம்முடைய நிகழ்ச்சி நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஒரு அற்புதமா நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த 63 நாயன்மார்களை தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வரோம். விடுறதே இல்லை. 9:50னால அது சாமி தான். 63 நாயன்மார்கள்ல அடியார்களை போற்றிட்டு தான் நம்ம என்ன பண்றோம், நிகழ்ச்சியே தொடங்குறோம். அதனாலவோ என்னவோ நம்ம அடியார்களை வணங்குறதுனால நம்ம ஆண்டவனுடைய திருவடியை நிச்சயம் ஈஸியா அடையலான்றதுக்காக இந்த 9:50 நிகழ்ச்சி நம்மளை தக்க வச்சிருக்குது. அதுதான் நம்ம ஒரு பெரிய. அதே மாதிரி இந்த காலையில இந்த முத்தாய்ப்பா இந்த 27 பேர் துதியை சொல்லும் போது மிகப்பெரிய உன்னதமான நிலையை நம்ம அடையிறோம். அதுக்கு உண்மையிலே நம்ம ஐயா அருளரசு ஐயாவுக்கும் முன்னாடி இருந்த ராஜா ஐயா அவர்களுக்கும் ராணி அம்மா அவர்களுக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமா, அவ்வளோ அழகா இது வந்து முதல்ல எனக்கு கொஞ்சம் ஒரு சங்கடமா இருந்தது, இதெல்லாம் எதுக்கு பாடணும் அப்படின்னு. ஆனா ஒரு முதல்ல இது பாடிட்டு உள்ள நுழையும் போது மிகப்பெரிய நிறைவு உண்மையிலே அதை உணர்றோம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க. அன்பர்களுக்கு நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால திருமந்திரம் என்கிற ஒரு நூலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்ற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். இது பார்ப்பதற்கு தாமதமாக இருந்தாலும் சிந்திச்சு கொஞ்சம் உணர்ந்துட்டு போலான்றதுக்காகத்தான் பாராயண முறையில் இல்லாம சிந்தித்தல் முறையில போயிட்டு இருக்கு. இந்த சிந்தித்தல் யோசித்தல்னா என்னன்னா, சுய விசாரம்னு சொல்லுவாங்க. விசாரம் இல்லாமல் விரக்தி இல்லாமல் விசாரம் வராதுன்னுவாங்க.
ஒரு மனுஷனுக்கு விரக்தி வரணும். விரக்தி வந்தாதான் ஞானத்துக்கான ஆரம்பம். ஏன் விரக்தி வரணும்? எதுவும் நம்ம கையில இல்லைன்ற அறிவு வரும்போது விரக்தி வரும். அப்ப கண்மம் ஒடுங்கும். விரக்தி தான் ஞானத்தினுடைய ஆரம்பம். ஏன் விரக்தி ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்றேன்னா, இனி நம்ம கையில எதுவும் இல்லைன்ற சாவி, அந்த சாவி நம்ம கையில இல்லைன்னு ஒரு விரக்தி ஏற்படும். என்ன நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையே. இப்படி பண்ணலாம்னு இருந்தோம், அப்படி பண்ணலாம் இருந்தோம். இதை செஞ்சு முடிச்சிடலாம்னு இருந்தோம், அதை செஞ்சு முடிச்சிடலாம்னு இருந்தோம். எதையுமே நம்மளால செஞ்சு முடிக்க முடியலையேன்ற ஒரு விரக்தி வருது பாத்தீங்களா? அதுதான் ஞானத்தினுடைய ஆரம்பம். அப்போ விரக்தி ஒரு மனுஷனை ஞானத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குது. விரக்தி அடைஞ்சிடாதீங்க. விரக்தின்னா எதுவுமே நம்ம கையில இல்லைன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் விரக்தி வருது. அப்போ ஒருத்தருக்கு ஞானம் ஆரம்பிக்குதுன்னா, இனி நம்ம கையில சாவி இல்ல, நடத்துறது இறைவன் தான்ற ஒரு அந்த விரக்தி தான். அதனால வேதனை வரும். வரதான் செய்யும். வேதனை, விரக்தி, துன்பம் இது எல்லாம் எதுக்குன்னா, இறைவனை உணர்வதற்கான முகாந்திரங்கள். இறைவனை உணர்வதற்கான முகாந்திரங்கள். அப்போ விரக்தி ஞானத்தின் ஆரம்பம். அவன் ஞானம் அது ஒரு பெரிய பாடமாயிடும். அனுபவம் தான் நமக்கு பெரிய பாடம். அனுபவமே ஆசானாக மாறுகிறது. அனுபவமே ஞான அனுபவமே ஆசானாக மாறுகிறது. ஒருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு வராது. ஒருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு வராது. அப்போ நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விரக்தியும், வேதனையும், அவமானங்களும் ஒரு பாடமாக சாமி நமக்கு வைக்கிறார். இதெல்லாம் எதுக்கு கொடுக்கிறாருன்னா, திருவடியை வந்து நீ சேர மாட்டியா, உணர மாட்டியன்ற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவும் கொடுக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம வரக்கூடிய வாழ்க்கையில வரக்கூடிய இத்தனை துன்பங்களும், இத்தனை வருத்தங்களும், விரக்தியும், வேதனையும் இது ஒரு முகாந்தாரமாக நம்முடைய முதல் படியாக எடுத்துக்கொண்டு தவத்துக்குள் ஒழிந்து யார் நடத்துகிறார்கள் இந்த உலகத்தை, எது படைத்து எது எது படைத்து எது காத்து எது அழித்து எது மறைத்து எது அருளுகிறதோ அந்த மேலான பரம்பொருளை அறிந்து கொள்வதற்காகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த செயல் சுதந்திரம் பறிக்கப்பட்டு விரக்தி வேதனை வந்து நிற்கிறது. ஆக இவையெல்லாம் இறைவனுடைய திருவடியை அடைவதற்காக என்று நினைத்து அதில் போற்றி இறைவனுடைய திருவடி அதை அந்த 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 துக்கத்துல மூழ்கி அதனுடைய ஆழத்தை வேற கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சாமியோட திருவடி தான் இருக்கும். அதனால அந்த உண்மையை நம்ம உணர்ந்து ஒரு நல்ல ஒரு செய்தியோடு, அதாவது இறைவன் கொள்வதற்காக நமக்கு இந்த துக்கத்தையும் துயரத்தையும் கொடுத்து யாம் இருக்கிறோம் என்பதை உணர்த்துறதுக்காக தான் அது தராரு. இது வராம போச்சுன்னா நமக்கு நடத்துறது யாருன்னு தெரியாமலே வாழ்ந்துருவோம் நம்ம. அப்பா சம்பாதிக்கிறாரு, அம்மா சம்பாதிக்கிறாங்க, வீட்டுல சொத்து இருக்குது, வண்டி இருக்குது, கார் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா இதெல்லாம் எப்படி இருந்து வர்றதுன்னு தெரியாமலே அந்த குழந்தை வாழ்ந்துன்னு இருக்கும். காலேஜ் வரைக்கும் போயிட்டு இருக்கும். எதார்த்தம்னா என்னன்னு தெரியாமலே போயிட்டு இருக்கும். எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்பா, அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எங்க இருந்து வந்து இந்த சொத்து, யார் கொண்டாந்தாங்க அப்படின்ற அறிவே இல்லாம அது இருக்கும். ஆனா ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு அது அர்த்தமே கிடையாது. ஒரு பொண்ணையோ ஒரு பிள்ளையோ வானத்துல இருந்து குதிக்கல, இதெல்லாம் வந்து இறைவனுடைய திருவருள் கருணையினால யார் யார் உழைச்சாங்க, எப்படி இது உழைச்சு இது உள்ள வந்ததுன்றது அதுக்கு உழைப்பை சுட்டி காமிக்கிறது நல்ல அப்பா அம்மாவுடைய கடமை. அப்ப எதுவுமே தெரியாம வளர்க்கறதுன்றது அபத்தம். ரொம்ப ரொம்ப அபத்தம். அது உலகத்துல அது வாழுமான்றது சந்தேகம்தான். அப்போ துயரத்தையும், துக்கத்தையும், வலியையும், வேதனையும் சொல்லி ஒரு குழந்தைய நம்ம வளர்த்தோம்னா அது வாழ்க்கையினுடைய யதார்த்தத்துக்கு போயிடும். அதுக்கு சுயத்தை தூண்டி விடணும், தன்மானத்தை தூண்டி விடணும். எல்லாமே இருக்கு. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். இடையூறுக்கு மன்னிக்கவும். அப்போ இந்த விரக்தி தான் இறைவனுடைய திருவடியை சேர்வதற்கு மிகப்பெரிய பாலமா இருக்கு. அதனால இதை நம்ம ஏற்றுக்கணும். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சோகங்களையும், எல்லா விரக்தியும், வேதனையும் நம்ம வந்து சாமி எதுக்கும் ஒரு காரண காரியம் இல்லாம நம்ம கொடுக்கலன்றதை யோசிச்சு அந்த பூர்வமத்தில தவத்துல உட்காந்து கேட்கணும். எனக்கு ஏன் சாமி இந்த நிலைமை அப்படின்னு நம்ம கேட்டு நம்ம தான் தெளிவு பெறணும். சரியா? அதுக்கான காரணத்தையும் காரியத்தையும் சாமி சொல்லுவாங்க. விரைவில் நீங்க அதுக்கான அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கங்க. சாமியார்கிட்ட ஓடக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் சாமியார்கிட்ட ஓடக்கூடாது. குறி சொல்றவங்கிட்ட ஓடக்கூடாது. எவன்கிட்டயும் ஓடக்கூடாது. டைரக்டா அங்கேயே கேட்கணும் சாமிகிட்ட. அதுதான் உங்களுக்கு திருவடி காமிச்சு கொடுத்துருது.
ஆமா. இப்ப இருக்கிற விரக்திக்கும், வேதனைக்கும், இப்ப இருக்கிற துன்பத்துக்கும் என்ன காரணம் சாமி? சொல்லுங்க. கேட்டோம்னா உங்களுக்குள்ளேயே விடை இருக்கும். ஆமா. நம்ம செஞ்ச வினை நம்மளயே வந்து வாட்டும். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அத பூர்வ மத்தியில எரிக்கணும். அது பழவினையா? புது வினையா? என்ன எப்ப செஞ்சேன்? யாருக்கு செஞ்சேன்? அதாவது போகும் பாதை வழி அடைத்தேனோ? இல்ல நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ? அப்புறம் வந்து வள்ளலார் சொல்றார்ல, "நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ? பூ பறித்தேனோ? பிஞ்சு அரித்தேனோ? மரம் வெட்டுனனோ? அப்புறம் வழி அடைத்தேனோ? போற வழியில வர வழி அடைச்சிட்டனோ? நான் என்ன பாவம் பண்ணேன் சாமி? எனக்கு இந்த திருவருள் காட்சி குடுக்காம இருக்கிற?" அப்போ வள்ளலாரே பாடுறாரு. என்னன்னு? "வழி அடைத்தேனோ? நல்ல மாதருடைய கற்பை நான் கெடுத்தேனோ?" அப்ப எது என்னுடைய மோட்சத்துக்கு தடையா இருக்கு? எது என் முக்திக்கு தடையாக இருக்கிறது? அதையெல்லாம் யோசிச்சு வள்ளலாரே பாடுறார். அப்ப என்னன்னா, அப்போ இந்த விரக்தி, வேதனை எல்லாமே தடைகள். இந்த தடைகளுக்கு உண்டான மூலத்த கண்டுபிடிச்சு, அத அறுக்கும்போது தான், நம்ம போட்ட முடிச்ச நம்மளே அவுக்குறோம். அப்பதான் விடுதலை கிடைக்குது. அப்பதான் என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குது. சரி. இறைவன் திருவருள் கருணையில விரக்திய பத்தி காலையில பேச வேண்டியதாயி போச்சு. இப்போ நம்ம திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல 11வது தலைப்புல அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே நம்ப 18வது பாடல சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். நாடியின் ஓசை நயனம் இருதயம், நாடியின் ஓசை நயனம் இருதயம், தூடியளவும் சுடர்விடு சோதியை, நாடியின் ஓசை நயனம் இருதயம், தூடியளவும் சுடர்விடு சோதியை, தேவருள் ஈசன் திருமால் பிரம்மன், தேவருள் ஈசன் திருமால் பிரம்மனோ ஓவர நின்றங்கு உணர்ந்திருந்தாரே, தேவருள் ஈசன் திருவருள், தேவருள் ஈசன் திருமால் பிரம்மனும் ஓவர நின்றங்கு உணர்ந்திருந்தாரே, ஓவர நின்றங்கு உணர்ந்திருந்தாரே. இனி பதமா பார்த்துடலாம். நாடியின் ஓசை நயனம் இருதயம், நாடியின் ஓசை நயனம் இருதயம், தூடி அளவும் சுடர்விடு சோதியை, தேவருள் ஈசன் திருமால் பிரம்மனும் ஓவர நின்றங்கு உணர்ந்திருந்தாரே. இதுவரைக்கும் அட்டமாசித்தில அட்டமாசித்தினுடைய பெருமைகள் எல்லாம், பலன்கள் எல்லாம் பார்த்தோம். திருமூலர் நமக்கு சொல்லிட்டு வந்தாரு. இடையில 10 காத்த கையில எடுத்தாரு. ஒரு 4-5 பாட்டு நம்ம திடீர்னு நோயை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. வியப்பா இருந்தது. என்னடா சித்திகளை பத்தி சொல்லின்னு வந்தவர் திருமூலர் திடீர்னு அட்டமாசித்தின்ற தலைப்பின் கீழே பிராணனை பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தனஞ்சயனை பிடிச்சாரு. கடைசியா நேத்து கூர்மன் பார்த்தோம். இப்படி 10 வாயினுடைய பெருமைகளையும் ஒரு 4-5 பாட்டுல பார்த்தா, அப்ப மூச்சு தான் பிரதானம். என்ஜான் உடம்புக்கு சிரசு பிரதானம், அந்த சிரசுல கண்கள் பிரதானம், அந்த 2 கண்களுக்கு மேல இருக்கிற புருவ மத்தியம் பிரதானம், அதுல முக்கியமா பிராணன் பிரதானம் பார்த்தோம். அந்த பிராணன்ல தனஞ்சயன் வந்து எப்படி ஒரு பங்கு வகிக்குது, 9 வாயுல கலந்து இந்த உயிரை எப்படி தக்க வச்சிருக்குது அப்படின்னு ரகசியத்தை பார்த்தோம். உயிர்காற்று, மூச்சுக்காற்று, வெளிக்காற்று, இப்படி நிறைய காற்றுகளை பகுத்து அதுல கடைசியா தனஞ்சயன்ற காற்று கபாலத்தின் வழியாக வெளியேறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். கால் வீங்கி போறது, கை வீங்கி போறது, குஷ்டரோகம் வர்றது, குஷ்டரோகத்துக்கான உள்ள எல்லா மூல காரணமே திருமூலர் சொல்லிட்டார். அதான் சொன்னனே, இந்த திருமந்திரம் படிக்க மருத்துவ பட்டய படிப்பு முடிக்கிற மாதிரி. இந்த திருமந்திரத்தை படிக்க உடம்பு பத்தின எல்லா ரகசியமும் இதுல வந்துடும். அடுத்து மனம் பத்தின எல்லா ரகசியமும் இதுல வந்துடும்.
மூணாவது, இந்த உயிருக்கு உண்டான மயக்கத்தை தீர்க்கக்கூடிய எல்லா விஷயமும் இதுல வந்துரும். திருமந்திரத்தை தொட்டவங்க நிச்சயம் பசு அறிவு பெறுவது உறுதி. திருமந்திரத்தை தொட்டவங்க பாச அறிவு பெறுவது முதல்ல பாச அறிவு. பாச அறிவுன்னா என்ன? ஆணவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது. 2வது பசு அறிவு பற்றி தெரிந்து கொள்வது ஊர்ஜிதம். 3வது பதியை பற்றி தெரிந்து கொள்வது சத்தியம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான படைப்பு தான் இந்த திருமந்திரம். அந்த நூலை ஒரு சித்தாந்த வரிசையில் சேர்க்காமல் ஆரம்பத்துல எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. ஏன் இதை முதல் திருமுறையா வைக்கல? 12 திருமுறையில் ஏன் இதை முதல் திருமுறையா வைக்கலன்ற ஒரு ஆதங்கம் எனக்கு அடியனுக்கு இருந்தது. ஏன்னா இது வந்து கிமுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு சொல்லப்படுது. கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி எழுதப்பட்டது சொல்லப்படுது. இந்த கிறிஸ்தவர்கள் ஜம்பம் அடிச்சுக்குவாங்க. என்ன அடிச்சுக்குவாங்க தெரியுமா? எங்களுடைய ஆண்டவர் பிறந்ததுக்கு அப்புறம், எங்களுடைய கிறிஸ்துநாதர் பிறந்ததுக்கு அப்புறம் தானே உங்க திருஞான சம்பந்தர் வந்தாரு, உங்க மாணிக்க வாசகர் வந்தாரு, உங்க சுந்தரர் வந்தாரு. அவங்களுக்கு ஒரு பெருமை அது. அவங்களுக்கு அது ஒரு பெருமை. என்ன பெருமை? காலத்தால் முந்தியவங்க நாங்க தான். ஆனா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது திருமந்திரம். இது என்ன பண்ண முடியும் அவங்களால? நீங்க எங்க காலக்கடுக்குள்ள தானே இருக்கிறீங்கன்ற பெருமை அவங்களுக்கு இருக்கவே செய்யுது. நான் பார்த்த பல முறை நம்மள வந்து பீட் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, எங்களுடைய வரலாற்றுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வரலாறு, எங்களுடைய நாகரிகத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய எங்க யூத நாகரிகங்கள்லாம் முன் தோன்றியது. கிரேக், ரோம், பெத்லகேம், யூதர்கள், அவங்களுடைய அந்த 12 சீடர்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காலத்துக்கு முற்பட்டது. இந்த வரலாற்றை விட்டு அந்த வரலாற்றை பிடிச்சு நிற்பாங்க அவங்கெல்லாம். எது சாப்பாடு போடுதோ, எந்த பாரதம் எது காப்பாத்துதோ அதை மறந்துட்டாங்க. அதை விட்டுட்டு அந்த புராணத்தையே பாடிட்டு இருப்பாங்க. அவர் வந்தாரு, இங்க போனாரு, தோமா, இதுதான் பைபிள் ஃபுல்லா இருக்கும். இவர் வந்தாரு, அவர் போனாரு, இவனுக்கு பிறந்தான், அவன் அப்படி வந்தான், இந்த வருஷம் அப்படி வந்துச்சு. இப்படியே கதை கதையா வந்து இருக்கும். அதுல பல சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம அதுக்கெல்லாம் முற்பட்டவங்கன்றதுக்கு நிரூபிக்கிறதுக்கு ஒரே சாட்சி இந்த திருமந்திரம். தொல்காப்பியத்துக்கு காலம் இருக்கு, அதுக்கு முற்பட்ட போய் தமிழ் ஆராய்ச்சி இருக்கு. ஆனா திருமந்திரத்துக்கு இது வழி வழியா கைலாயத்துல இருந்து வந்தது. இது கைலாயத்தை வந்து அகச்சந்தான குறவர்கள், புறச்சந்தான குறவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆகாயத்தில் கைலாயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அம்பாளுக்கும், அம்பாள் 2 பேரும் சேர்ந்து நந்திக்கும், நந்தி எம்பெருமான் சனகாதி முனிவர்களுக்கும், ரிஷிமார்களுக்கும், சத்திய ஞான தரிசனிகளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது உபதேசம். ஆனா நம்ம திருமந்திரம் எப்படி வந்தது தெரியுமா? இறைவன் நந்தி, நந்தி திருமூலன். இறைவன் சிவபெருமான், நந்தி எம்பெருமான் உபதேசம், நந்தி எம்பெருமான் திருமூலனுக்கு உபதேசம். அப்படி திருமூலம் திருமந்திரம். இப்ப நம்மளுக்கு டைரக்டா யாருக்கிட்ட வந்தது? 3 பேர்கிட்ட இருந்து கைமாறி இருக்கு ஞானம். சாமி கிட்ட இருந்து நந்தி எம்பெருமான், நந்தி எம்பெருமான் இருந்து திருமூலன், திருமூலன் நாயனார்கிட்ட இருந்து நமக்கு. அப்ப எவ்வளவு பெரிய உன்னதமான படைப்பு! அப்ப காலத்தால் முற்பட்டது, வரையறைக்கு அப்பாற்பட்டது. சாமியோட கைலாய பரம்பரை இதுதான். கைலாய பரம்பரைனா இதுதான். அப்ப நம்ம இதுல பெருமையா சொல்லிக்கலாம். உங்களுக்கு காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த நூல். உங்களுடைய வேதங்களாகிய பைபிளுக்கெல்லாம் முற்பட்டது இது. உங்களுடைய குரான்களாகிய எல்லாத்துக்கும் முற்பட்டது. அப்ப திருமந்திரம் எவ்வளவு பெரிய உன்னதமான நூல் இது. நீங்க முதல் திருமுறை எடுத்தா கிபிக்கு அப்புறம் தான் வரும். திருஞான சம்பந்தர் பிறப்பு அப்படி வந்துடும். நாவுக்கரசர் அந்த வட்டத்துக்கு அண்ணாண்ட வந்துருவார். அப்புறம் மாணிக்க வாசகர், அதுவும் காலத்தால் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கும். ஏன்னா எந்த இடத்துலயும் மணிவாசகரை பத்தின செய்தி இல்லை இந்த 3 தேவாரத்திலையும். அது கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு உட்பட்டு தான். இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன மணிவாசகரை பத்தின செய்தி 63 நாயன்மார்கள்ல அந்த திருத்தொண்ட தொகையில என்ன பண்ணல, வரலன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியன்ல கூட்டு வந்துடும், அடியார்ல வந்துடும். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம திருமந்திரம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நூல்.
கிமு கிறிஸ்துவுக்கு முன்னாடி கையில எடுத்தவங்களுக்கு ஒரு பெருமை என்னன்னா, இது ஒரு நூலே போதும் மாற்று சமயத்துக்காரங்களை அத்தனை பேரை பந்தாடலாம். இந்த ஒரு நூல் கொடுக்காத தெளிவு வேற எதாலும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நூல் இது. ஆழ்ந்து கவனிச்சு ஞாயிற்றுக்கிழமை போறவங்க கையில எல்லாம் ஒரு புத்தகம் பைபிள் இருக்கும். ஆனா நம்ம கையில என்ன இருக்குது? அதுதான் நேத்து பிரதோஷத்துல கூட சொன்னேன் நான். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கு, குரான் இருக்கு, முஸ்லீமுக்கு குரான் இருக்கு. உனக்கு என்ன இருக்குன்னு கேட்பேன். திரு முழிக்குது. நேத்து முழிக்குதுங்க எல்லாம். எத்தனை முறை சொன்னாலும் அது உரைக்க மாட்டேங்குதுங்களா? 70 பேர் வந்திருக்குதுங்க பிரதோஷத்துக்கு. மைக்ல சொல்றேன் நான். அவங்களுக்கு எல்லாம் பைபிள் இருக்கு, நமக்கு என்ன இருக்குதுன்னு கேட்கிறேன். பேங்க பேங்க முழிக்குது. 12 திருமுறை இருக்குது அப்படின்னு சொல்றேன். 18,426 சொச்சம் பாடம் இருக்குது அப்படின்னு சொல்றேன். எதுக்குமே விளங்கல. அந்த 18,000 சொச்ச பாட்டையும் நம்மளால பாட முடியாது. அதை சுருக்கி 50 புராணம் அப்படின்னு நம்ம பாடுறோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அதுங்களுக்கு புரியுது. உண்மையில கொண்டு போய் சேர்க்கவே இல்லைங்க. கொண்டு போய் சேர்க்கவே இல்லைங்க. திருமுறையை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. நமக்கு மூலம் இதுன்னு யாருமே இந்த மூல பண்டாரத்தை எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், படிச்சு சொல்றேன். நேத்து கூட பாட சொன்னேன் தமிழ் சொல்லியாமா. புத்தகம் இல்லைன்னு சொல்லும்போது அப்படியே அபுக்குன்னு இருக்குது நெஞ்செல்லாம். எவ்வளவு பெரிய முக்கியம் தெரியுமா? எவ்வளவு பெரிய முக்கியம் தெரியுமா? இது யாருக்குமே உணரவே மாட்டேன்றீங்க. திருமுறை ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நமக்கு அதுதான் வேதம். நமக்கு அதுதான் வேதம். இந்த ஜென்மாவால நீ இருக்கு எல்லாம் படிக்க முடியாது, நீ பூணூல் போட முடியாது, உனக்கெல்லாம் சாத்தியமே கிடையாதுன்னு ஒதுக்கப்பட்ட நமக்கு எது வேதம்? நமக்கு எது வேதம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 12 திருமுறை தாங்க வேதம். 14 சாஸ்திரம் தான் நமக்கு சாஸ்திரம். இது ரெண்டும் 2 கண்ணு மாதிரி நம்மளுக்கு. திருமுறையும் சித்தாந்தமும் 2 கண்ணு மாதிரி. அதனாலதான் சொல்றேன், ரொம்ப உணர்ந்து பாருங்க, ரொம்ப ஆழமா பாருங்க. நான் பேசுறது ரொம்ப வேடிக்கையா பார்க்காதீங்க, ரொம்ப ஆழமா பாருங்க. நமக்கு என்ன இருக்குது? ஒரு வேதத்தை கத்துக்கணும்னு நீங்க போனீங்கன்னா, இந்த ஜென்மாவால உன்ன முடியாது, நீ எல்லாம் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்ல. சமஸ்கிருதம் படிக்கலாம், ஆனா வேதம் படிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இல்லை, நீ எல்லாம் வேற வரணும். அவ்வளவுதான். வர்ணம் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? வர்ணம் பார்ப்பாங்க. வர்ணாசிரம தர்மத்துல என்ன பண்ணுவாங்க? உங்களை எதுவும் விட்டுருவாங்க. அப்ப வர்ணாசிர தர்மத்துல போனீங்கன்னா உங்களால வேதம் படிக்க முடியாது. அப்படி நீங்க ஆசைப்பட்டாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்த ஜென்மாவில தான் நீங்க வந்து எடுபடியா இருங்க, எடுபடியா இருங்க. நூல் சுத்தலாம், தண்ணி எடுத்து வந்து வைக்கலாம், கோயில்ல அபிஷேகம் பண்றது துணை செய்யலாம். ஆனா அபிஷேகம் பண்ணக்கூடாது, வேள்வி பண்ணக்கூடாது. அந்த காரியம் எல்லாம் அக்னி காரியம் எல்லாம் நாங்க தான் பண்ணணும். அக்னி காரியம் எல்லாம் நாங்க தான் பண்ணணுன்ற ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்மள வந்து சின்ன பண்ணப்பட்டுச்சு. அப்போ தூரம் 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 ஒதுக்கி வைக்கப்பட்ட காலத்துல இதெல்லாம் சாத்தியம் சாத்தியம் சாத்தியம்னு சொன்னதுதான் நம்ம தமிழ் வேதம். தமிழ் வேதம் சொல்லக்கூடிய இந்த 12 திருமுறை. அப்ப இந்த திருமுறைன்றது நமக்கு பைபிள், நமக்கு குரான். அதை முதல்ல நம்ம வாங்கி வச்சுக்கணும். அதுதான் படிக்கணும். அதை படிச்சு அதுல என்ன சொல்ல வருதுன்னு பாத்துக்கணும். அதுலதான் ஒப்பற்ற நூலா திருமந்திரம் இருக்கு. ஒப்பற்ற ஒரு அதான் எல்லா காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நூலா இருக்கிறது தான் இதை நம்ம படிக்கிறதுல பெருமைப்படுறோம். காலையில இதை தொடர்றதுனால பெருமைப்படுறோம் நம்ம. நீங்க சாதாரண ஆள் கிடையாது. இங்க வந்திருக்க எல்லாருக்குமே உன்னதமான ஆட்கள் நீங்க எல்லாம். இப்ப அப்படிப்பட்ட நூலை நம்ம காலையில திருமந்திரம் எடுத்து படிக்கும்போது எவ்வளவு பெரிய நிறைவு ஏற்படும் நம்மளுக்கு. கூடிய சீக்கிரம் புத்தகம் இல்லாதவங்க 1100 ரூபாய், இன்னைக்கு 1200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே 12 திருமுறை வந்து சேர்ந்துரும். முகவரியோட நீ எனக்கு அமுச்சு விட்டீங்கன்னா, மகேஸ்வரி அம்மா கிட்ட சொன்னா அவங்க அந்த இந்த பதிகம் கைலாஸ் பதிப்பகத்துல இருந்து உங்களுக்கு சூப்பரான பெரிய பெரிய எழுத்துல அற்புதமான இந்த 12 திருமுறையும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். சரியா? புத்தகம் மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி வளர்த்துட்டாங்க நம்மள. நமக்கு உண்டான பைபிளை நமக்கு வாங்கி தரவே இல்லை. பாருங்க, அவங்க போற இடங்கள்லாம் இலவசமா கொடுத்துக்கினே போவாங்க, ஆண்டவர் உங்களை ரட்சிப்பாருன்னு சொல்லிட்டு. நம்மள யாராவது செய்யறோமா? அதை அப்படி செஞ்சா கூட அர்த்தமே இல்லாம போயிடுது. இலவசமா திருமுறை வாங்கி கொடுத்தோம்னா மதிப்பு இல்லாம போயிடுது. இலவசமா திருமுறை வாங்கி கொடுத்தோம்னா மதிப்பு இல்லாம போயிடுது. ஏன்னா எது ஒண்ணு இலவசமா கிடைச்சா இவனுக்கு தான் மதிப்பு. அதாவது இலவசமா கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சு பார்த்தான் நம்ம.
அந்த மாதிரி கதை தான் நம்ம கதை. அதனுடைய அருமை என்னன்னு நமக்கு தெரியல. அதனுடைய வலி என்னன்னு நமக்கு தெரியல. அதனுடைய நீடு நம்ம உணர்த்தல. வாழ்க்கையினுடைய முறைய திருமுறை தான் வாழ்க்கையினுடைய நெறிமுறைன்றத யாரும் நமக்கு என்ன பண்ணல, சொல்லி தரதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா வாழ்ந்து காமிக்கிற ஆளும் இல்ல. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. சொல்றது ஒண்ணு, செய்யறது அப்படிப்பட்ட ஆளுங்களை பார்த்து பார்த்தே நமக்கு நம்பிக்கை இழந்துட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. சிகாரத்துக்கு வரவங்க எல்லாருமே வாழ்ந்து காமிக்கணும். சிகாரத்துக்கு வரவங்க எல்லாருமே வாழ்ந்து காமிக்கணும். எப்படி வாழ்ந்து காமிக்கணும் தெரியுமா? நெறி திருமுறையில நிக்கணும். அந்த 4 பேருக்கு நன்றி. எந்த 4 பேருக்கு நன்றி? ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. அந்த 4 பொற்றால் என் உயிர் துணைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த 4 பேருக்கு சரியை கிரிய யோகம் ஞானத்தை இந்த பூமிக்கு உணர்த்திட்டு போனாங்க இல்ல, அந்த 4 பேருக்கு நன்றி. அதனாலதான் 63 நாயன்மார்ல திருத்தொண்ட தொகையை படிக்கிறோம். சரி, இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? புத்தகம் இல்ல அப்படின்ற நினைப்பை நீங்க விட்டுட்டு எவ்வளவு சீக்கிரம் உங்களால புத்தகம் வாங்க முடியுமோ அத்தனை புத்தகம் கையில வச்சுங்க. எப்போனாலும் எதையும் எடுத்து படிக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ண தயாரா இருக்கணும். அந்த அளவுக்கு வந்தாதான் அது சரியா இருக்க முடியுமே தவிர, ஏன்னா சிகாரம் சைவ நெறி பாடசாலை உங்களுக்கு காசு இல்லைன்னா கூட சரி. ஏன்னா 15,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கிறேன் நான். ஓப்பனா சொல்றேன், 15,000 ரூபாய் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த சேனல் சார்பா அடியார்கிட்ட இருந்து வசூல் பண்ணி நான் 15,000 ரூபாய் அப்படியே வச்சிருக்கிறேன். அந்த 15,000 ரூபாயில கூட நான் ட்ரஸ்ட் ஆரம்பிக்க முடியல என்னால. அப்படியே தான் வச்சிருக்கிறேன். அந்த தொகையில இருந்து கூட நான் உங்களுக்கு வாங்கி தரேன். என்னால திரும்ப வாங்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல இருந்து கூட நான் வாங்கி தரேன். ஏன்னா அது சிகாரத்தினுடைய சொத்து. அடியார்கள் கொடுத்த சொத்து. 500, 1000, 5000 இப்படி அனுப்பி வச்ச சொத்து நான் அப்படியே வச்சிருக்கிறேன். நம்ம சிகாரத்துல கலெக்ஷன் பண்ண காசு அப்படியே வச்சிருக்கிறேன். இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுல இருந்து கூட நான் வாங்கி தரதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லி இப்ப நம்ம பொழிப்பறைக்கு போலாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை பாட்டை படிச்சிடுறேன். நாடியின் ஓசை நயனம் இருதயம் தூடியலமோ சுடர்விடு சோதியை தேவருள் ஈசன் திருமால் பிரம்மனும் ஓவர நின்றங்கு உணர்ந்திருந்தாரே. பாடலுக்கு நான் பொழிப்புரை. திரு தர்மயாதனம். கடவுளருள் சிறந்தோராகிய உருத்திரன் மால் அயன் என்னும் மூவரும் கூட யோகத்தில் 10 நாடிகளில் கேட்கப்படுவனாக மேலே உள்ள சொல்லியது 10 ஓசைகளாகிய முழக்கத்தையும் கேட்டலை விடுத்து கண்ணிலும் இருதயத்திலும் நிலை பெற்று நின்று உடம்பில் துடிப்புள்ள அளவும் துஞ்சும் போது சுடர்விடு சோதி என்கிற திருமுறை 5 பக்கம் 93 அந்த பாட்டுக்கு உண்டான பொருளுக்கு ஏற்றவாறு மூவரும் நடந்து கொண்டாரலாம். சிவனை அங்கே தியானம் செய்கின்றனர். பொருளோட விளக்கி இருக்கிறாங்க, பாட்டோட சொல்லியிருக்காங்க. அந்த 5ஆம் திருமுறை எடுத்து அதை பார்க்கணும். அது கொஞ்சம் சிரமம். 5ஆம் திருமுறையில 93வது பதிகம், பாடல் எண் 8. யாராவது எடுக்க முடியுமா? யாராவது ஒருத்தர் எடுக்கிறீங்களா? 5ஆம் திருமுறையில சாமி யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? சிவபெருமான் சிவசிவா 5ஆம் திருமுறையில பாடல் பதிகம் 93வது பதிகம், பாடல் 8. கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கு முன்னாடி இந்த பொழிப்புரைய திருப்பி ஒரு முறை படிச்சிடறேன். கடவுளருள் சிறந்தோராகிய ஒருத்திரன் மால் அயன் என்னும் மூவரும் கூட யோகத்தில் 10 நாடிகளில் கேட்கப்படுவனாக மேலே சொல்லிய 10 ஓசைகளாகிய முழக்கத்தை கேட்டலை விடுத்து கண்ணிலும் இருதயத்திலும் நிலை பெற்று நின்று உடம்பில் துடிப்பு உள்ள அளவும் சிவனை அங்கே தியானம் செய்கின்றனர். யாரு? இந்த மூவர். திருமூல நாயனார் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடவுளருள் சிறந்தோராகிய உருத்திரன். இந்த பாட்டு எடுத்துட்டீங்களா? யாரும் எடுக்கலையா? 5ஆம் திருமுறையில 93வது பதிகத்துல 8வது பாட்டு. கொஞ்சம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க. அதுக்கிடையில நான் அப்படியே சொல்லிட்டு வரேன். திருச்சிற்றம்பலம்.
நாடியின் ஓசை நயனம் இருதயம். இந்த முதல் வரியை பார்ப்போம். இது யதார்த்தத்துக்கு வந்துரும். பொழிப்புரையில் என்ன சொல்லிட்டாங்க? அந்த மூவரும் கூட யோகத்துல ஆழ்ந்திருக்கிறாங்க. மூவருக்கும் 10 ஓசை கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்போ ஒரு உண்மைக்கு வருவோம். ஏன்னா யதார்த்தத்துக்கு வந்தாதான் புரியும். நாடியின் ஓசை நயனம் இருதயம். இருதயம்னா என்ன? இருக்கீங்களா? இருதயம்னா கேட்டுக்கங்க அப்படி. இருதயம்னா என்ன? இதயம்னா என்ன? 2 கேள்வி. இருதயம் அப்படின்னா என்ன? இதயம்னா என்ன? இருதயம் வேற, இதயம் வேற. எத்தனை பேருக்கு இது தெரியும்? தெரியாது. ஏன்னா இருதயம்னா நம்ம ஹார்ட்னு நினைச்சுக்கிறோம். இதயம் தான் ஹார்ட். இருதயம் என்பது புருவ மத்தியம். என்ன சாமி சொல்றீங்க? ஆமா. அடியனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது சிவானந்த பரமஹம்சர். தயம் என்பது கருவிழி. தயம் என்பது கருவிழி. எத்தனை தயம் இருக்கு கருவிழியில? 2 கருவிழி இருக்கு. 2 கருவிழியை கொண்டு போய் எங்க சேர்க்கணும்? திருவடியில சேர்க்கணும். அதான் இருதயம். இந்த இருதயத்தை உணரணும். அந்த கண்ணை கொண்டு போய் அங்க நடுவில் நிறுத்தணும்னா அந்த இருதயத்தினுடைய ஓசையை நம்ம உணரலாம். இதை என்ன சொல்றாங்க? நாடியின் ஓசை நயனம் இருதயம் தூடி அளவும் சுடர்விடு சோதியை. அங்க நாடி துடிப்பை உணரணும். எந்த இடத்துல? அப்ப இதயத்தினுடைய துடிப்பை உணர்றது இதயத்தினுடைய லேப்டாப் அங்க தியானம் பண்றாங்க இல்லையா? நேத்து கூட ஒரு பயிற்சி வகுப்புல அடியன் போய் கலந்துக்கிட்டேன். அதுவும் இலவசம் தான். ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு பெரிய தியானம் செய்யற ஒரு நிறுவனம் நடத்திட்டு வருது. அதுக்கு சகஜ மார்க்கம்னு பேர். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ளை பண்ணி வச்சிருந்தா நேத்து போய் அதை அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அவங்க சொல்றது எல்லாம் இதயம் தான். அற்புதமா இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் இதயத்தை எப்படி என்ன பண்ணணும், எப்படி எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் 1/2 மணி நேரத்துல தியானத்துல உட்கார வச்சு நம்மளை முழுக வச்சிடறாங்க. மிக உன்னதமான இடத்துக்கு பேரமைதி கொண்டு போயிட்டாங்க. கண்ணை மூடிக்கணும். கண்ணை திறக்கூடாது. நல்லா இருக்கு. சரி, இப்ப இந்த பாட்டுக்கு வருவோம். நாடியின் ஓசை நயனம் இருதயம் தூடி அளவும் சுடர்விடு சோதியை. அப்படின்னா அந்த இருதயத்துல நாடியினுடைய ஓசையை பார்க்கும் போது சுடர்விடு சோதியை. தேவருள் ஈசன். தேவருள்ள யாரு? ஈசன் அப்படின்னா மகேஸ்வரன். திருமால் நாராயண். பிரம்மன் அதாவது நான்முகன். ஓவர நின்றுங்கு உணர்ந்திருந்தாரே. அப்ப தேவர்ல இந்த மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய 3 பேருமே யார உணர்ந்திருக்கிறாங்களாம்? அந்த இருதயத்துல உணர்ந்திருக்காங்க. அவங்களே டிபெண்ட் பண்ணிருக்காங்க. யார? நம்ம ஆரம்பத்துல பிரம்மா பெரிய கடவுள் நினைச்சுக்குவோம். ஏன்னா படைக்கிறதுனால அவன் பெரிய மூலம் நினைச்சிட்டோம். அவனே நாராயணனுடைய உந்தியில இருந்து வந்திருக்கிறான். அப்ப நாராயணன் பெரிய கடவுள் இந்த 108 திவ்ய தேசங்களை வச்சு ஒரு எண்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அவனுக்கு மேல ஒரு தாத்தா இருக்கிறான். அவன் பேர் ருத்ரன். மும்மூர்த்திகள்ல மேல இருக்கிறான். அவனே தேயுவாக இருக்கிறான். அவனே அக்னியா இருக்கிறான். அவன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்போ ஒருத்தன் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் என்ன பண்றாங்க? திருமாலையே பெரிய கடவுளா நினைச்சிட்டாங்க. அவன் முதல்ல எப்படி பிரம்மனை பெரிய கடவுளா நினைச்சாங்களோ அதுக்கப்புறம் நாராயணன்ற ஒரு இருட்டு இருக்குது. அதுல இருந்து தான் பிரம்மா வந்தான்ற ரகசியம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாராயணனை வணங்கினாங்க. நாராயணனுக்கு அப்புறம் ஒருத்தன் இருக்கிறான்றதே என்ன பண்ணிட்டாங்க? அந்த முடிஞ்சிட்டாங்க. அவங்க தான் வைணவர்கள். தண்ணியே கடவுள்ன்ட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல சூழ்ந்திருக்கிறது 75%. இதுக்கப்புறம் உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா போய் பாக்குறதுக்கு அவங்களுக்கு தெம்பு இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்ற அறிவு இல்லை. அதுக்கப்புறமா தான் காலக்கோடுல அது இதுன்னு போய் பார்க்கும்போது அப்பா உலகமே சமுத்திரத்தால தான் மூழ்கி இருக்குது. அப்ப இந்த உலகமே சமுத்திரம் தான் அந்த உலகத்துல உயர்ந்தது. இந்த உலகத்திலே உயர்ந்த பொருள் சமுத்திரம் மட்டும்தான் அப்படின்னு சமுத்திரம் தான் பெருசுன்னு அவங்க திருப்பார்கடல்ல பெருசா நினைச்சுக்கினாங்க. அப்போ அவங்களுக்கு ஜலவாதம், அதாவது புனல்வாதம், நீரையே கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுடைய முடிவு நீர் தான். ஏன்னா நீர்ல இருந்து தான் எல்லாம் 10 அவதாரமா அங்க இருந்தா உற்பத்தி ஆச்சுன்னு அவங்க கணக்கு. அவங்களுடைய அறிவியல் எங்க முடியுதுன்னா நீர்ல முடியுது. 24 தத்துவத்தோட முடியுது. அதான் வைணவம். அப்ப இதுக்கு மேல ஒண்ணு இல்லையான்னா ஆகாயத்தை பத்தி சிந்திக்கவே இல்லை. ருத்ரனை பத்தி சிந்திக்கவே இல்லை. ஒருத்தரன் இல்லைன்னா அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லைன்றத அவங்களுக்கு தெரியவே இல்லை. நம்மளை ரட்சிக்கிறது இன்னொரு பொருள் இருக்குதுன்னு தெரியவில்லை. எப்படி திருமாலை கும்பிட்டவனுக்கு, எப்படி நான்முகனை கும்பிட்டவனுக்கு அந்த நான்முகன் பிரம்மாவே பெரிய ஆள் நினைச்சாங்களோ
அதே மாதிரி நாராயணனை கும்பிட்டவங்க நாராயணன் தான் பெரிய ஆள் நினைச்சிட்டாங்க. அதுக்கு மேல ஒரு தாத்தா இருக்கிறான், அவனுக்கு பேர் ருத்ரன்றதை மறந்துட்டாங்க. அப்ப இந்த உடம்புக்குள்ள நான் என்ற அடையாளமாக இருக்க இந்த உடம்பு தன்னையே பிரதானமா நினைக்கும் போது பிரம்மாவா நினைச்சுக்குது. அதான் நான் என்ற அகங்காரம். இந்த நான் என்ற அகங்காரத்துக்கு மூலமா இருக்கிற ஒரு பொருள் இருக்குது. அதுக்கு இருட்டுன்னு பேரு, அதுக்கு அரின்னு பேரு, அதுக்கு நாராயணன் பேரு, அதுக்கு தண்ணின்னு பேரு, சயனம் பேரு, அயன சயனம், கோவிந்தராஜன் பேரு. அந்த நாராயணனுடைய உந்தியில் இருந்துதான் அந்த நான் என்ற அகங்காரம் வருதுன்ற உண்மை தெரிஞ்ச பிறகு இந்த உடம்புக்கு மூலம் மனம்ன்ற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மனமே மூல காரணமா இருக்குது. அப்ப காரணன் நாரணன்றாங்க. காரணன் நாரணன்றான். அப்ப காரியத்துக்கு பிரம்மாவும் காரணனுக்கு நாராயணனும் 2 வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப உடம்ப தெரிஞ்சுக்கினீங்க. நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய உடம்ப தெரிஞ்சுக்கினீங்க. அவன் பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டது. அதான் மண்ணு. அடுத்து நீரை தெரிஞ்சுக்கிறீங்க. அதான் நாராயணன். மனம், சூட்சமம், பார்க்க முடியாது. அடுத்து இவனையும் கடக்க போறீங்க. இவனை ரட்சிக்கிறது யாருன்னா அனிச்சை செயலாக இருக்கக்கூடிய ருத்ரன். இதெல்லாம் நம்மளை கொண்டு செய்ய முடியலையோ அதெல்லாம் ருத்ரனுக்கு சொந்தம். ஹார்ட் பீட்டு, ஒரு ஈரலு, ராஜ உறுப்புகள், கல் ஈரலு, மண் ஈரலு, கணையம், இறைப்பையி, சிறுகுடலு, பெருகுடலு, ட்ரிபிள் வார்மர், முதுகெலும்பு, நாடி, நரம்பு, ரத்தம், 10 வாய்க்குள்ள கூட்டம் மொத்தத்தையும் எதெல்லாம் தானா நடக்குதோ அதெல்லாம் ருத்ரனுக்கு சொந்தம். அப்ப ருத்ரம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. உடம்புக்குள்ள காக்கா வலிப்பு வந்துடும். எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி அது. அப்ப இந்த 3 பேர்ல யாரு நம்ம முதல்ல உடம்ப பார்த்து பெருசா நினைச்சான்? பிரம்மா தான் உலகத்துல பெருசா நினைச்சோம். இல்ல. அவனுக்கு அப்புறம் மனம் இருக்கு. அவன் தான் பெரிய கடவுள் நினைச்சான், நாராயணன். அவனுக்கு அப்புறம் ருத்ரம் இருக்கிறான். அந்த ருத்ரன் பெரியவன். அந்த ருத்ரன் பெரியவன். அந்த ருத்ரனுக்கும் மேல ஒருவன் இருக்கின்றான். ஆனா அதை இங்க சொல்லல. என்ன சொல்றாங்க? நாடியின் ஓசை நயனம் இருதயம் தூடி அளவும் சுடர்விடு சோதியை தேவருள் ஈசன் திருமால் பிரம்மனும் ஓவர நின்றங்கு உணர்ந்திருந்தாரே. அப்போ இந்த உடம்பு மனத்தை சார்ந்திருக்கிற, இந்த மனம் ருத்ரனை சார்ந்திருக்கிற, இந்த ருத்ரன் யாரை சார்ந்திருக்கிறார்? ஈசனை சார்ந்திருக்கிறார். அந்த ருத்ரன் தான் ஈசன் சொல்லப்படுது. ஈசன் தான் ஜீவசக்தியான வாயு, அதான் மூச்சு, அதான் பிராணன். அப்ப உடம்பு மனசை நம்பி இருக்கிறது, மனம் ருத்ரனை நம்பி இருக்கிறது. ருத்ரன் யாரை நம்பி இருக்கிறாரு? ஏன்னா ருத்ரன் தான் இறைவன். அப்ப ருத்ரனா மும்மூர்த்திகளை ஒருவனா கீழே இறங்கி அவர் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவரை ரட்சிக்கிற ஒரு பொருளா மகேஸ்வரன் இருக்கிறான். அதான் மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்றை ரட்சிக்கிற ஒரு சதாசிவன் இருக்கிறான். அதான் பூர்வ மத்தியம். அந்த சதாசிவனுக்கு மேல சக்தியும் சிவமா இருக்குது. அதுக்கப்புறம் நாதம் இருக்கு, விந்து இருக்குது. இதெல்லாம் ரகசியம். துரியாதீதம் மேல போய்க்கினே இருக்குது. கைலாயம் வரலாம். நமக்கு தெரிஞ்சதுலாம் அந்த உடம்பு தான். அவங்க எப்படி இருக்கான் பாருங்களேன். கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் உடம்பு தான். நமக்கு பிரம்மா தான் தெரிவார். பிரம்மாவுக்கு அப்புறம் இருக்கிற மனசை நம்மளால பார்க்க முடியுமா? ஒருத்தரை பார்த்த உடனே உடம்பால தான் எடை போடுறோம். பா, என்ன திருநீர் பூசிக்காருப்பா, எவ்வளவு ருத்ராட்சம் போட்டுங்கிறாரு, எவ்வளவு உத்தமரா இருப்பாரு. பாவம். அது ரொம்ப அப்பாவியான மனசு. தோற்றத்தை பார்த்து உடனே ஏமாந்துறது. இதுதான் பிரம்மாவுடைய கணக்கு. என்ன அழகா பாடுறாருங்க அவரு அப்படின்னு. 2வது, இது முதல் கேட்டகரி. 2வது கேட்டகரி என்னன்னா, அவர் அதெல்லாம் போட்டிருந்தாலும் அவர் மனம் எப்படின்னு கண்டுபிடிக்கிற ஆற்றல். மனத்தை அறியக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னா நீங்க நாராயணனை கண்டுபிடிக்கிற ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம். மனசை படிக்கிறது, உடம்பு படிக்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம். முதல் படிப்பு எல்லாருமே படிப்பான். பாம்பரம் முதல் கொண்டு எல்லாரும் உடம்பு தப்ப என்ன அழகாக ஏமாந்துடுவான். ஆனா மனசை படிக்கிற ஆற்றல் உள்ளவன் அழகா படிச்சிருவான். இவன் தந்திரசாலி, இவன் வேஷதாரி, இவன் பணத்துக்கு சோத்துக்காகத்தான் அந்த வேஷம் போட்டிருக்கான்னு கண்டுபிடிப்பான். அப்போன்னா இவன் நாராயணனை ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவன். இந்த 2த்தையும் கடந்து ருத்ரனை ஒருத்தன் பார்த்துட்டான்னு சொன்னா அடங்கி இருப்பான். நடத்துறது இறைவன் தான் மிகப்பெரிய தெளிவு வந்துட்டு இருக்கு. மும்மூர்த்திகளை அறிஞ்சவன் இவன். மும்மூர்த்திகளை தெரிஞ்சவன் இவன். வெறும் உடம்ப மட்டும் ஒருத்தன் பாக்குறான்னு சொன்னா அவன் பிரம்மாவுடைய கண்ட்ரோல் இருக்கான்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து இருக்கிற மனசை ஒருத்தன் பாக்குறான்னு சொன்னா அவன் நாராயணனை அறிஞ்சிட்டான்னு அர்த்தம். அந்த மனசையும் கடந்துட்டான்னு சொன்னா, அந்த மனசையும் ஒருத்தன் கடந்து ருத்ரனை உணர்ந்துட்டான்னு சொன்னா அவன் பணிஞ்சிட்டான்னு அர்த்தம். நடத்துறது இறைவன் தான்ற அறிவு அவனுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா சாமி அவனை ஆட்கொண்டார்னு அர்த்தம்.
அப்போ மால் மயக்கம் போனோம், நான் என்பது போனோம், அகங்காரம் போனோம், பிரம்மா போனோம், நாராயணன் போனோம். இவங்க 2 பேரும் விலகினா தான் ருத்ரன்னு தெரிஞ்சுக்கும். ருத்ரன்னா யாரு? சாமியோட மூலம். அதுக்கு ஈசன்னு பேர் வச்சிருக்கேன். என்ன சொல்றாங்க பாரு, தூடி அளவும் சுடர் வீடு சோதிய தேவருள் ஈசன் திருமாலும். ஏங்க ஈசன் வந்து ஜோதியை பார்க்கணும்னு அவசியமாங்க? நான் கேட்கிறேன். மும்மூர்த்திகள்ல ஒருவரா வர்றதுனால அவங்க எல்லாம் 3 பேருமே அவனை சார்ந்திருக்கிறாங்க. யார் சார்ந்திருக்காங்க? சோதியை சார்ந்திருக்கிறார்கள்னு சொல்றாரு. ஈசன்ற ஒரு வார்த்தை வந்துருச்சு அதுல பாத்தீங்கன்னா, தேவருள் ஈசன் திருமால் திருமால் பிரம்மனும் அப்படின்னு. ருத்ரன் தான் ஈசன், ஈசன் தான் ருத்ரன். இந்த பணியை செய்யும் போது ருத்ரனா கீழே இறங்கி வர்றார். அப்ப இந்த மும்மூர்த்திகளும் எங்க ஒடுங்கி இருக்கிறாங்களா? இருதயத்தில் ஒடுங்கி இருக்கிறார்கள். அப்ப இதயம்னா என்ன? இருதயம்னா என்ன? இந்த கேள்வி வருதா இல்லையா? என்னங்க ஈசன்னு சொல்றீங்க, அவரு போய் ஜோதியில ஒடுங்கி இருக்காரு. ஆமா, பரமாத்மா ஜீவாத்மா. இறங்கி வந்தா ருத்ரன், மேல போனா ஈசன், ஈஸ்வரன். இறங்கி வந்தா ருத்ரன், கீழே இறங்கி வந்து உயிரை ரட்சிக்கணும்னு ஒரு பேருயிராக இருக்கக்கூடிய இறைவன் 6 உயிராக கீழே இறங்கி வரான். அப்படி கீழே இறங்கி வரும்போது அவனுக்கு ருத்ரன்னு பேரு. கீழே இறங்கி வரும்போது அவனுக்கு ருத்ரன்னு பேரு. அப்போ இந்த மும்மூர்த்திகளும் ஓவர நின்றுங்க உணர்ந்திருந்தாரே அப்படின்னு சொன்னா, என்னங்க ஈஸ்வரனே பணிஞ்சிருந்தாரா? ஆமா, ருத்ரனே என்ன பண்றாரு? ஏன்னா உடம்பு எடுத்தாச்சு, இந்த உடம்ப ரன் பண்ணி ஆகணும் இல்லையா? ஆணவத்தை கூட்டி வச்சாச்சு. அதாவது களிமண்ல பொம்மை செஞ்சாச்சு. அந்த செஞ்ச பொம்மைக்கு மனசுன்னு ஒண்ணு கொடுத்தாச்சு. அந்த மனசுன்னு கொடுத்து அதுக்கு உயிர்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? அதுதான் சிவபெருமான் அங்க ருத்ரனா வந்து இறங்கி வர்றாரு ரட்சிக்கிறதுக்கு. உயிர் போட இருக்கணும் இல்லையா? வெறும் களிமண் மட்டும் இருந்தா என்னது? அது ஜடம் தானே. சரி, அதுக்கு மனசுன்னு ஒண்ணு வச்சாரு இல்லையா? அதான் நாராயணன். சரி, அதுக்கு ஒரு உயிர்னு கொடுத்தாரு இல்லையா? அதான் ருத்ரன். அப்ப மும்மூர்த்திகளும் இருந்தா தான் ஒரு உடம்பு. இப்ப புரிஞ்சு போச்சா? மும்மூர்த்திகள் யாருன்னு தெரிஞ்சு போச்சா? களிமண்ன்றது நம்ம உடம்பு, அதான் மண்ணாலானது பிரம்மா. அடுத்து மனமாகிய நீராலானது மனம், நீராலானது. 75% நம்ம உடம்புல நீர் தான் இருக்குது, அதான் மனம் வியாபிச்சிருக்கு. அடுத்து 3வது, இது உடம்ப ரட்சிக்கிறதுக்கு ஒரு கரண்ட் வேணும் இல்லையா? அந்த கரண்ட் தான் ருத்ரன். இந்த 3 பேரும் மும்மூர்த்திகள்னு பேரு. இந்த மும்மூர்த்திகளும் யார நம்பி இருக்கிறாங்க? இறைவனை நம்பி இருக்கிறாங்க. அது எந்த இடம்? புருவ மத்தியம். அதுக்கு பேர் இருதயம்னு பேரு. தயம் என்பது கண்கள். 2 தயத்தை கொண்டு போய் புருவ மத்தியில நிறுத்தணும்னா, இந்த மும்மூர்த்திகளும் யார நம்பி இருக்கிறாங்களாம்? சதாசிவனை நம்பி இருக்கிறாங்க. சதாசிவன் யார நம்பி இருக்காரு? சதாசிவன் நம்பி இருக்கிறாங்க. மனோன்மணி ஒரே இறைவன் தாங்க. புருவ மத்தியில இருக்கும்போது மனோன்மணி அவளுக்கு பேர். அதே பராசக்தி தொண்டைக்குழிக்கு வந்துட்டாள்னா அவளுக்கு மகேஸ்வரின்னு பேர். அதே பராசக்தி ருத்ரன் கூட வந்துட்டாள்னா கௌரின்னு பேர், ரௌத்ரின்னு பேர் அவளுக்கு. அதே பராசக்தி கொஞ்சம் தொப்புள் கீழே வந்துட்டாள்னா மகாலட்சுமின்னு பேரு. பொம்பளையா இருந்தா சுரோனிதம், ஆம்பளையா இருந்தா சுக்கிலம். அதே பராசக்தி கீழே இறங்கி இன்னும் இடுப்புக்கு வந்துட்டாள்னு சொன்னா அவளுக்கு சரஸ்வதின்னு பேர். அதான் நாக்கு. ஒரே பராசக்தி தாங்க. ஒரே பராசக்தி என்னென்ன வேடம் போட்டிருக்கா பாருங்க. கபாலத்துல உரையும் போது மனோன்மணியா இருக்கிறா புருவ மத்தியில. கைலாயத்தில் இருக்கும்போது கைலாச பெரிய நாயகி பராசக்தி, சிவசக்தி. சிவனும் சக்தியும் நாதம் விந்துல ஒடுங்கி அப்படி மேல இருக்கிறாங்க. துரியாதத்துல இருக்கிறாங்க. அப்படி கீழே இறங்கி வரும்போது சதா சிவமா இருக்கிறாங்க. அப்படி சதா சிவமா இருக்கிற சக்தி, நாதம், விந்து, சிவன், சக்தி எல்லாம் மேல இருக்கு. படிப்படி நிலைகள் கைலாயத்துல இருக்கிறது. அதுல இருந்து கீழே இறங்கி வரும்போது எப்படி இறங்கி வருது? சதா சிவமா இறங்கி வருது. சதா சிவமா இறங்கி வரும்போது கீழே சதா சிவனா வருது. அதுக்கு பொண்டாட்டி தேவைப்படுது. அதான் மனோன்மணி, அதான் புருவ மத்தியம். அந்த மனோன்மணி தாயிலிருந்து கீழே இறங்கி வரும்போது மகேஸ்வரன், மகேஸ்வரியா வராங்க. 2 பேரும் ஒரே ரோல் தான். அதான் மூச்சு காட்டுற வராங்க. அவங்க 2 பேரும் கீழே இறங்கி வரும்போது ருத்ரனா என்ன பண்றாங்க? ரோல் மாடல் எடுக்கிறாங்க. அந்த ருத்ரனா ரௌத்ரியா 2 பேரும் கௌரியா வரும்போது அங்க ரட்சிப்பு நடக்குது. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும்போது வேர்வையா நீரா பரவுறாங்க. அதான் மனமா பரவுது. அதான் நாராயணனும் மகாலட்சுமியா வராங்க.
அப்படி நாராயணன் மகாலட்சுமி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அடுத்து இந்த உடம்ப காப்பாத்துறதுக்கு மண்ணா வந்து நிக்கிறாங்க. நம்ம பாக்குற இந்த படம் பொருளா வந்து நிக்கிறாங்க. அதான் பிரம்மாவும், சரஸ்வதியும். இவ்வளவு தாங்க ரகசியம். அப்ப இந்த மும்மூர்த்திகளும் யார நம்பி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்படி தலைகீழ போவோம் இப்ப நம்ம. இப்ப நான் மேல இருந்து கீழ இறங்கி வந்தேன் இல்லையா? இப்ப கீழ இருந்து மேல போவோம். இப்ப நம்ம பாக்குற உடம்பெல்லாம் எத நம்பி இருக்கு? மனச நம்பி இருக்கு. இந்த மனம் யார நம்பி இருக்கு? ருத்ரன் நம்பி இருக்கு. ருத்ரன்றது என்னது? உயிரு. சரியா? இப்போ தலைகீழ போலாம். இப்ப இந்த உடம்பு மனச நம்பி, இந்த மனசு ருத்ரனை நம்பி இருக்குது. இந்த ருத்ரன் உருவமத்தில் இருக்கிற சதாசிவத்து மகேஸ்வரனை நம்பி இருக்கிறான். அதனாலதான் இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, தேவருள் ஈசன் திருமால் பிரம்மனும் ஓவர நின்று அங்கு உணர்ந்து இருந்தாரே. என்ன சாமி, ஈஸ்வரனே வந்து உணர்ந்திருந்தாரேன்னு சொல்றீங்க. இந்த பேதம் உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா பிரம்மாவும் சிவபெருமான் தான், நாராயணனும் சிவபெருமான் தான், ருத்ரனும் சிவபெருமான் தான், மகேஸ்வரனும் சிவபெருமான் தான், சதாசிவனும் சிவபெருமான் தான், சதாசிவமும் சிவபெருமான் தான், சக்தியும் சிவபெருமான் தான், சிவமும் சிவபெருமான் தான், நாதமும் சிவபெருமான் தான், விந்தும் சிவபெருமான் தான். போதுமா? இவ்வளவு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்காதனாலதான் இத்தனை பேதம் பூமியில இருக்குது. அடி உடி எண்டு உண்டு ஏமதம் பெருசு, எங்க முருகன் இல்லாம எதுவும் இல்லை, எங்க பெருமாள் இல்லாம எதுவும் இல்லை, ஒரே சண்டை சச்சரவு பேதம். எத்தனை பேதம்! அத்தனை பேதங்களையும் உடைக்குது இந்த ஒரு பாட்டு. அத்தனை பேதங்களையும் திருமந்திரம் உடைக்குது. திருமந்திரத்தை தொட்டீங்கன்னா அவ்வளவு தெளிவு, அவ்வளவு தெளிவு, அவ்வளவு தெளிவு. இந்த ஒரு செய்தி உங்களை பெரிய பக்குவப்படுத்துறோம். இனி உடம்பா பார்க்கும்போது பிரம்மாவை பாக்குறீங்க. இனி உடம்புக்கு அப்புறம் இருக்கிற மனசை பாத்தீங்கன்னா நாராயணனை பாக்குறீங்க. இதுக்கப்புறம் மனசை தாண்டி ஒரு உயிரை கவனிக்கிறீங்கன்னா நீங்க எவ்வுயிரும் தம்முயிர் போல் பாக்குற ஆற்றல் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். வள்ளலாருக்கு உண்டான பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லா உயிரையும் சமமா பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுன்னா உயிர் அளவுக்கு போயிட்டீங்க. உடல் அளவுல இருந்து மனதளவு போறீங்க. மனதளவுல இருந்து உயிரளவு தொடும்போது உங்களுக்கு உயிரறிவு வருகிறது. எவன் தன்னை அறிகிறானோ, எவன் தன்னுடைய உயிரை உணர்கிறானோ அவனே மெய்யறிவு பெற்று அவனே எவ்வுயிரும் தம்முயிர் போல் பார்க்கிற அறிவுக்கு வந்துடுறான். அவன் பசு அறிவு பெற்றவனாகிறான். அவன் பசு அறிவு பெற்றவனாகிறான். தனக்கு வலிக்கிற மாதிரி தான் எதிராளிக்கு வலிக்கும். இதுல என்ன ஜாதி இருக்குது? ஆணவத்துக்கு எட்ட போடு. சாதி ஆணவத்துக்கு எட்ட போடு. உடம்பளவுல பாக்குறவனுக்கு சாதி உண்டு, வேதம் உண்டு. இவன் கருப்பு, இவன் சிகப்பு, இவன் நீக்கிறோ, இவன் வெளிநாட்டுக்காரன், இவன் உள்ள, இவன் வெளிய, இவன் அந்த காலு, இவன் இதை சேர்ந்தவன், அதை சேர்ந்த இந்த கருமம் எல்லாம் எங்க இருந்து வருது? இந்த உடலால வருகிறது பேதம். இதுக்கு மூலம் எங்க இருக்குது? காரணன் நாரணன். இவன் தான் சூதனன், மது சூதனன், சூழ்ச்சி பிரித்தாளக்கூடியவன். இவனிடமிருந்தே எல்லா பேதங்களும் வருகிறது. அவனே காரணன். அப்போ உடம்ப பார்த்தவன் இத்தனை பேதங்களை பார்த்தவன் சூட்சுமத்தை பார்க்கறான், காரியத்தை பார்த்தவன் காரணத்தை பார்க்கறான். அந்த காரணத்தை கண்டுபிடிச்ச பிறகு அடங்கி நிக்கிறான். ஓஹோ, சோழியும் குடுமி சும்மா இல்ல, இவன் இவ்வளவு தூரம் பேசுறான்னு சொன்னா எவனோ இவனை தூண்டி விட்டுக்கிறான். அவன் தூண்டி விட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறான் பாத்தியா? எய்தவன் எங்கோ இருக்கு, அப்ப அம்ப பாக்குறான். அவன் நொந்துக்கவே மாட்டான். ஒருத்தன் பேசுறான்னு சொன்னா இவன் பேசுறதுக்கு மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறான் பாரு, அவன் தான் கில்லாடி. அவன் தான் கில்லாடி. அப்போ பிரம்மனை தெரிந்து கொள்வது என்பது உடல் பற்றிய அறிவு. நாராயணனை தெரிந்து கொள்வது என்பது அந்த மூலம் உடலுக்கு மூலமாக இருக்கக்கூடிய மனத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு. இந்த மனத்தை தெரிந்து கொண்டவன் காரணத்தை கற்றுக்கொள்கிறான். காரியத்தையும் காரணத்தையும் கற்றுக்கொண்டவன் அதனுக்கு கர்த்தாவாக இருக்கிற ருத்ரனை தெரிந்து கொண்டால் அவன் மெய்ஞானத்திற்கு வருகிறான். அவனே மெய்ஞானி ஆகிறான். அவனே பசு அறிவு பெற்றவனாகிறான். பசு அறிவு பெற்றவர்கள் எல்லாவற்றையும் உணரக்கூடிய ஆற்றல் பெற்று விடுகிறார்கள். எல்லா உயிரும் தம்முயிர்கள் பார்க்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு வந்து விடுகிறது. வீட்டு உள்ள ஒருத்தர் வரும்போது அவங்களை அப்படியே ஜட்ஜ் பண்ணிடுவான். போன்ல பேச உடனே அவங்க என்ன மூலத்துல இருக்கிறாங்க கண்டுபிடிச்சக்கூடிய ஆற்றல் வந்துடும். எப்போ? நீங்க பசு அறிவு பெற்றாலும் வரும். இல்லைன்னா திருன்னு ஏமாந்து தான் போனோம். ஏன்னா கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். நம்ம கணக்கு என்னது? நானும் அப்படித்தான். கார்ல இருந்து இறங்கி திருநீர் பூசிங்கிறாருன்னு சொல்லிட்டு 40,000 விட்டேன், 50,000 விட்டேன். சாமி உங்களை மாதிரி இல்ல சாமி, நம்ம 2 பேரும் அப்படி ஆரம்பிக்கலாம் சாமி, நீங்க எனக்கு இது மட்டும் கொடுங்க சாமி, நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி தந்தோம். ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. 20,000 தான் கைக்கு வந்திருக்குது. எதுவுமே என்னால பண்ண முடியல. கெட்ட வார்த்தை போட்டு பேச முடியல.
அவன் போட்டிருக்க ருத்ராட்சம் பட்டும் திருநீர் பார்த்தோன்னு என்ன பண்ணிட்டேன், நான் வாங்கிட்டேன். ஏன்னா நமக்கு அறிவு அவ்வளவுதான். நமக்கு அறிவு நம்மள சுலபம். சிவனடியார்களை ஈஸியா ஏமாத்தலாம். நீங்க ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம். தோற்றத்தை வச்சு நல்லா நல்லா ஒரு அழகா ருத்ராட்சம் போட்டு இப்படி பண்ணி அப்படி பண்ணி பதுசா பேசி ஏமாத்திடுவானுங்க. அதான் பதுசா பாத்து. அன்பு இருக்கலாம், அறிவும் இருக்கணும். அதனால உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன் நான். தோற்றத்தை கண்டு ஏமாந்துடாதீங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது நானா கூட இருந்தாலும் சரி, அது யார் சொன்னாலும் சரி, அதுல உள்ள என்ன பொருள்னு பாருங்க. இவன் வயிற்றுக்காக பேசுறான்னா, இல்ல பேருக்காக பேசுறான்னா, இல்ல ஏதாவது தேவைக்காக பேசுறானான்னு பாருங்க. நான் பேசும்போது கவனிங்க. இவன் ஏதாவது வயிற்று பொழுப்புக்காக பேசுறானா, இல்ல இவன் பேரு புகழ் அடையணுன்றதுக்காக பேசுறானா, இல்ல நம்ம தேரணுன்றதுக்காக பேசுறானா, எதுக்காக இந்த ஆள் பேசுறான்றது நல்ல ஒரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இவன் சுயநலம் உள்ளவனா, இவன் பேசுறதுக்கான காரணம் என்ன, இவன் ஏன் இந்த காரியத்தை செய்யறான், அதை யோசிச்சு பாருங்க. இங்கேயே என்னையே படம் போட்டு பாருங்க. போலி டாக்டர் மாதிரி போலி சாமியாரா, இல்ல வேற எதனா பண்றதுக்கு வரானா, இவன் ஏதோ சூட்சுமக்காரனா இருப்பானா, என்ன காரணமா இருக்கும், என்ன காரியமா யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு. சந்தேகப்படுதல் என்பது அறிவினுடைய உச்சம். ஆனா வாழ்க்கையே சந்தேகம் ஆயிடக்கூடாது. சந்தேகப்படுறதுன்றது வாழ்வினுடைய அறிவினுடைய உச்சம். ஆனா எல்லாரையுமே சந்தேகப்படக்கூடாது. வாழவே முடியாது. அதனாலதான் போலீஸ்காரனுக்கு தூக்கம் வராது, உளவுத்துறையில் இருக்கிற தூக்கம் வராது, நல்ல தூக்கமே அவங்களுக்கு வராது. யாரையுமே நம்ப மாட்டானுங்க. யாரையுமே நம்பாதவனுக்கு நிம்மதியும் கிடைக்காது. யாரையும் நம்பாதவனுக்கு நிம்மதியும் கிடைக்காது. அம்மா தமிழ்ச்செல்வி அம்மா சொன்னாங்க நேத்து. பாசிட்டிவா பாருங்க எல்லாரையும். நல்ல வார்த்தை. ஏன்னா எதிராளி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாசிட்டிவா பார்த்தா அவனை மாத்துன்றது நல்ல ஒரு செய்தி சொன்ன. நைட்டு 11:45 அற்புதமான செய்தி சொன்னாங்க. யாரையும் நம்ப முடியலமா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அது சொன்னுச்சு தமிழ்ச்செல்வி. என்ன தெரியுமா சொன்னாங்க, பாசிட்டிவா பாருங்க, கண்ணோட்டத்தை மாத்துங்க. நல்ல வார்த்தை அது. அற்புதம், அற்புதம்மா, அற்புதம். ஏன்னா அடியன் அடிக்கடி சொல்லுவேன், என்னதான் எரிவிளக்கானாலும் தூண்டுகோல் வேணும் இல்லையா? என்னதான் சுடர் விட்டு எரியிற ஒரு விளக்கா இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் வேணும். எல்லாரும் முழுமை பெற்ற மனிதர்கள் கிடையாது. நான் பேசுறதுனால நான் ஒன்னும் ஞானி கிடையாது. நான் கம்பீரமா பேசுறதுனால இல்ல எடுத்து சொல்றதுனால பெரிய ஆளும் கிடையாது. இங்க யாரும் ரொம்ப உயர்ந்தவங்களும் கிடையாது, இங்க யாரும் ரொம்ப தாழ்ந்தவங்களும் கிடையாது. அதுதான் ஏமாந்து போயிடாதீங்கன்னு சொல்லுவேன் நான். எந்த லெக்சரையும் எந்த சொற்பொழியும் பார்த்து ஓஹோ இவருக்கு எல்லாம் தெரியும்னு ஏமாந்துடாதீங்க. இறைவன் பேச அனுமதிச்சிருக்காரு, அவ்வளவுதான். இறைவன் பேசுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். கருவிதான் நம்ம எல்லாம் கருவிதான். இந்த பாட்டுல ஒண்ணு இல்ல, தாடிகள் எல்லாம் தாகூரா, மீசைகள் எல்லாம் பாரதியா. ஏமாந்துடக்கூடாது. தோற்றத்தை வச்சு ஏமாந்த. அதனாலதான் சொன்னேன். அப்போ இந்த தோற்றத்தை மட்டும் பாக்குறேன்னு சொன்னா நம்மளுக்கு காரிய அறிவு மட்டும்தான் இருக்கு. இந்த காரியத்துக்கு அப்புறம் காரண அறிவு வரணும். அதுதான் நாராயணன் அறியக்கூடிய அறிவு. அவன்தான் மதுசூதனன். ஒரு காரியத்துக்கு பின்னால இது ஏன் நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க நாராயணனே, அதான் அந்தகார இருள் இருக்கக்கூடிய அந்த இருளை நீங்க தெரிந்து கொண்டீர்கள். அதான் காரண அறிவு. அப்போ பிரம்மாவை தெரிந்து கொண்டீர்கள், அடுத்து நாராயணனை தெரிந்து கொண்டீர்கள். அப்ப இவங்க 2 பேருக்கும் மூலமா இருக்கிற ருத்ரனை தெரியணும்னா உயிர் அறிவுன்னு அதுக்கு பேரு. அதுக்கு என்ன பேரு? உயிர் அறிவுன்னு பேரு. இதுக்கு உயிர் விஞ்ஞானம்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? உயிர் விஞ்ஞானம் பேரு. அதான் எவ்வுயிரும் தம்முயிர் போல் கவனிக்கணும். பசி, தூக்கம், உடலுறவு, ஏக்கம், ஆசை, அபிலாஷை நமக்கு இருக்கிற மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும். ஐயோ இந்த வயசை எப்படி கடந்து வந்திருப்பாங்க, அதுக்கு பசி இருக்காதா, அதுக்கு தாகம் இருக்காதா, அதுக்கு காமம் இருக்காதா, அதுக்கு குரோதம், இது எல்லாம் கடந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். தன்னை அறிந்தவர்கள் மற்றவர்களை எளிமையாக புரிந்து கொள்வார்கள். அப்போ இந்த மும்மூர்த்திகள் இந்த உடம்புக்குள்ள ரகசியத்தை நான் உடைச்சிட்டேன் இன்னைக்கு நான். பிரம்மான்னா யாரு? ஆணவமாகிய இந்த உடம்பு, களிமண்ணாகி இந்த மண்ணால் செய்யப்பட்டது. நாராயணன்னா யாரு? அதுக்கு மூலமா இருக்கிற நாராயண இருட்டு என்று சொல்லக்கூடிய மனம், காரணன். சரி, மும்மூர்த்தியில 2 பேர் தெரிஞ்ச இது, இந்த 2 பேருக்கும் ஒரு மூலன் இருக்கிறான். அவன் யாரு? ருத்ரன், ரட்சிக்க கூடியவன். லப் டப் லப் டப் லப் டப்.
அவன் தான் ருத்ரன். எதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள தானா நடக்குதோ அதெல்லாம் ருத்ரனுக்கு சொந்தம். இப்ப இந்த மும்மூர்த்திகளை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த மும்மூர்த்திக்கு மூலமா இருக்குதான் சதாசிவம், மகேஸ்வரன். அதான் மூச்சுக்காற்று. அந்த மூச்சுக்காற்று மும்மூர்த்தியை ரட்சிக்கிறது மூச்சுக்காற்று. அந்த மூச்சுக்காற்றை ரட்சிக்கிற ஒரு சதாசிவன் புருவ மத்தியில இருக்கான். அவனையும் ரட்சிக்கிறதுக்கு சதாசிவம் இருக்குது. அவனையும் ரட்சிப்பதற்கு நாதம் இருக்கு. அவனையும் ரட்சிப்பதற்கு விந்து இருக்குது. அதுக்கப்புறம் ரட்சிக்கிறது சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் சிவம் இருக்குது. இதெல்லாம் ஒரு தொடர் நிகழ்வு. இதெல்லாம் ஒரு தொடர் நிகழ்வு. அப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுவதுன்னா, நாடியின் ஓசைன்னு சொல்லுது. நாடியின் ஓசைன்னா என்ன? சப்தம் இல்லாத சப்தம். ஆழ்ந்து கவனிங்க. ஒட்டு கேட்கறீங்கல்ல? யாரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கறீங்கல்ல? திருட்டுத்தனமா கேட்கும்போது எவ்வளவு கவனமா கேட்கறீங்க. என்ன பேசுறாங்கன்னு. இந்த திருட்டுத்தனமா ஒட்டு கேட்கும்போது எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறீங்க. இரு இரு இரு, இன்னும் பேசுறாங்க இரு. அதே மாதிரி இரு இரு இரு, நம்ம உடம்புக்குள்ள இன்னும் சத்தம் கேட்குது அப்படின்னு கவனிச்சீங்கன்னா அதுதாங்க வெற்றி. அப்படி திருட்டுத்தனமா இன்னொருத்தர் பேசுறதுக்கு எவ்வளவு ஆழமா உள்ள போய் இன்னொருத்தருடைய பாத்ரூம் பாக்குறதுக்கு எவ்வளவு துடிப்பா இருக்கிறீங்க. இன்னொருத்தருடைய உலகத்தை தெரிஞ்சுக்கணும்னு, இன்னொருத்தருடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆசைப்படுறீங்கல்ல. என்ன பேசுறாங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல. அதே மாதிரி நமக்குள்ள நாடியின் ஓசை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஓசையை உற்று கவனிப்பீர்களாக. அந்த நாடியின் ஓசையினுடைய நயனத்தை சதா மும்மூர்த்திகளும் அந்த புருவ மத்தியில கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாம். எப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களாம். லெஃப்ட் அப், லெஃப்ட் அப், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட், லெஃப்ட் அப், லெஃப்ட் அப். உள்ள ஒரு வேடிக்கையான சத்தம் கேட்டுனே இருக்குது. மேல சத்தம் கேக்குது, எக்கால சத்தம் கேக்குது. காது ரெண்டு மூடி பாருங்க, ஓம்னு கடல் சத்தம் கேட்கும். ஆமாங்க, நமக்குள்ள கடல் சத்தம் கேட்கும். ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா கடல் பீச்ல இருக்கிற சத்தம் நமக்கு அப்படியே கேட்கும். நீங்க கவனிக்கிறது இல்ல. நம்ம கவனிக்கிறதே இல்ல. நீங்க தவத்துல உட்காந்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஓங்காரத்துல கொண்டு போவோம். ஓம்ன்ற சத்தத்துல உங்களை கொண்டு போவோம். அங்க எக்காலம் கேட்கும், கைலாய வாத்தியம் கேட்கும், பறையோசை கேட்கும், முழவதிரும். உண்ணாமலை உமையாளோட உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்தன அறிவித்தரல் மழலையும் முழவு அதிரும். அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமை. அப்படிப்பட்ட சத்தம்லாம் கேட்கும். அப்போ நீங்க உடம்ப உணரணும், பிரம்மாவை. அதுக்கப்புறம் மனசை உணரணும், நாராயணனை உணரணும். அப்புறம் ருத்ரனை உணரணும், உயிரை உணரணும். அதுக்கப்புறம் அந்த உயிருக்கு மூலமா இருக்கிற மகேஸ்வரனை உணரணும். அந்த மகேஸ்வரனுக்கு மூலமா இருக்க சதாசிவத்தை உணரணும். குரு மதியில நீங்க கவனத்தை வைக்கணும். அந்த சப்தம் இல்லாத சப்தத்தை கேட்டு லயிச்சு இருக்கணும். ஆன்மா லயிக்கிற இடத்துக்கு ஆலயம்னு பேரு. ஆன்மா லயிக்கிற இடத்துக்கு ஆலயம்னு பேரு. அப்ப இருதயத்தை கொண்டு போய் அங்க நிறுத்தணும். வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். அப்ப இருதயம்னா என்ன? 2 கண்கள். இதயம்னா கீழே இருக்கிற நம்ம லேப்டாப் அதான். இது என்னுடைய சிவானந்த பரமஹம்சர் அடியனுக்கு உணர்த்தனது. ஞானத்தை வச்சுட்டு அடியன் என்ன பண்ண போறேன்? அப்போ மூவரும் லயிச்சிருக்கிற இடம் எதுவும் சொல்ற திருமூல சொல்ல வர்றாருன்னா இந்த பாட்டை ஒரு முறை படிச்சு நிறைவு செஞ்சுக்கலாம். நாடியின் ஓசை நயனம் இருதயம் தோடியளவும் சுடர்விடு சோதியை தேவருள் ஈசன் திருமால் பிரம்மனோ ஓவரன்றங்கு உணர்ந்திருந்தாரே. அப்போ பிரம்மாவுக்கு அப்பன் எப்படின்னு கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆச்சு. தான் தான் கடவுள்னு நினைச்சிட்டான் பிரம்மா. அப்புறம் அவனுக்கு புத்தி வந்த பிறகு நாராயணன் தான் பணிஞ்சான். நாராயணனுக்கு ரொம்ப நாளா தான் கடவுள்னு நினைப்பு இருந்தது. அப்புறம் ருத்ரனை பணிஞ்சான். ருத்ரனுக்கு ரொம்ப நாளா நம்ம ரட்சிக்கிறது நம்ம தான் அப்படின்னா அப்புறம் பார்த்தா கை 2 மேல தூக்கி ஓஹோ மூச்சு இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு மூச்சை சரணடைந்தான். 2 பேரும் ஒண்ணுதான். தொடர் நிகழ்வு சொன்னேன். அவன் ருத்ரன் மூச்சுல பண்ணிக்கிறாரு. மூச்சு யார்கிட்ட பண்ணிது? சதாசிவம் ஆகாயத்துல பண்ணிது. ஆகாயம் எங்க இருக்கு? உருவமத்துக்கு மேல துரியத்துல இருக்கு. புரியுதா? இதான் அந்த பாட்டு சொல்ல வருது. இது ஒரு தொடர் நிகழ்வு. இந்த தொடர் நிகழ்வுல மும்மூர்த்தியும் அந்த சுடர் வீடு சோதி எங்க இருக்கு? உருவமத்தில் இருக்கு. அந்த சோதியில ஆழ்ந்து இருக்கிறாங்கன்ற ரகசியத்தை இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. திருமுறை 5ஆம் திருமுறை
பதிகம் 93 பாடல் எண் 8 எடுக்க சொன்னேன். இன்னும் யாரும் எடுக்கவே இல்லை. நீங்க கவனிக்கிறீங்களா என்ன கூட எனக்கு தெரியவே இல்லை. சரி, எல்லாம் திருவருள் கருணையை நான் எண்ணி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்போ இந்த நாடியின் ஓசை நயனம் இருதயம்ன்றது புருவ மத்தியில இந்த மும்மூர்த்திகளும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்ற ரகசியத்தை நமக்கு சொல்றாரு. நமக்கு இன்னைக்கு என்ன விளக்கம் கிடைச்சது? மும்மூர்த்தினா யாருன்ற விளக்கம் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சது. இதுதான் ஒரு சிவாச்சாரியர் சொல்லி தரணும். இதை மறைச்சு நான் என்ன பண்ண போறேன்? இதுல என்ன லாபம் இருக்கு? உங்களுக்கே அறிமுகப்படுத்தாத ஒரு குரு எதுக்கு? இதுதான் அடியனுடைய கேள்வி. சரி, இது வரைக்கும் யாரும் எடுக்கல. திருமுறை 5 பதிகம் 93 பாடல் 8. பரவாயில்ல. அப்ப இங்க யாருமே செவி மடுக்கலையா? யாருக்குமே உரைக்கலையா? ஐயா ஐயா துஞ்சும் போது சுடர்விடு சோதியை நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கு நீதியை நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை வஞ்சனேன் இனி நான் மறக்கிருப்பேனே. அற்புதம், 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 அற்புதம். திருப்பி ஒரு முறை படிங்கம்மா. துஞ்சும் போது சுடர்விடு சோதியை நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கு நீதி. அப்படியே இருங்க. முதல் லைன் மட்டும் சொல்லுங்க. துஞ்சும் போது சுடர்விடு சோதியை நெஞ்சுள் நின்று நினைப்பிக்கு நீதியை நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை வஞ்சனேன் இனி நான் மறக்கிற்பனே. பறந்து இருப்பனோ வஞ்சனேன். ஆமா, எடுத்து வச்சுட்டேங்க ஐயா, நம்ம கடைசியில சொல்லலாம் அப்படின்ட்டு கம்முனுங்க. அற்புதம், அற்புதம், அற்புதம். நன்றிமா, நன்றி, நன்றி, நன்றி. திருவள்ளுவர் கருணையினால நீங்க நல்லா இருக்கணும் சிவபெருமான். அந்த உடனே அதை செய்றீங்க இல்லையா? திருவள்ளுவர் கருணை. சிவசிவா, திருச்சிட்டம்பலம். இப்ப சோதி வஞ்சனேன்னா நம்ம நன்றி மறந்துடுறோம். நன்றி நம்மளாம் நன்றி மறந்துடுறேன். நன்றி மறந்துடுறோம் இல்லையா? கருவுற்ற நாள் முதலா, நேத்து கூட சொன்னேன் ஒரு சொற்பொழிவுல, கருவுற்ற நாள் முதலா அந்த கட்டையில முடிகிற வரைக்கும் கூலி வாங்காம ஒரு தெய்வம் ஆடுதே. அந்த தெய்வத்துக்கு நீ என்ன பரிசு கொடுத்த? என்ன கைமாறு செய்ய போற? கைமாறு என்ன பண்ண போற அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? அந்த கைமாறு கடவுள் யாரு? சிவபெருமான். அதனால்தான் மஞ்சனேன்ற ஒரு சொல்ல போடுறாரு. அப்ப சோதி புருவ மத்தியில இருக்கிற அந்த சோதியை கவனிக்கிறதுக்கு இந்த 3 மும்மூர்த்திகளும் லயிச்சிருக்கிற அந்த ரகசியத்தை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம உடம்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். காமாட்சி அம்மா தெளிவா இருந்துச்சா? இந்த உடம்பு எவ்வளவு ஒரு தெளிவு. அதாவது உடம்புக்கு அப்புறம் மனசுக்கு அப்புறம் உயிருக்கு அப்புறம் மகேஸ்வரன் அப்புறம் சதாசிவம், சதாசிவத்துக்கு அப்புறம் நாதம், விந்து, அதுக்கப்புறம் இறைவன்றதை பார்த்தோமா? இது ஒரு தொடர் நிகழ்வுன்னு தெரிஞ்சு போச்சா? அவ்வளவுதாம்மா. இதுதாம்மா தெளிவு. இதுக்கப்புறம் எந்த உயிரை பார்த்தாலும் இப்படிதான் பார்க்கணும். அவ்வளவுதான். ஆமா, ஏன்னா அந்த உயிர்கள் ஆணவத்துல இருக்கத்தான் செய்யும். நம்ம தான் அதை கடந்து போய் என்ன பண்ணணும்? பார்க்க பழகணும். சிவனடியாருன்னு சொன்னா நம்ம வெறும் உடம்ப மட்டும் பார்க்க கூடாது, மனசையும் பார்க்கணும். ஒரு சிவனடியாருன்னு சொன்னா மனசு மட்டும் பார்க்க கூடாது, அதுக்கு மூலமா இருக்கிற உயிரையும் பார்க்கணும். ஒரு சிவனடியாருன்னு சொன்னா உயிரை மட்டும் பார்க்க கூடாது, அந்த உயிருக்கு மூலமா இருக்கிற இறைவனை பதியையும் பார்க்கணும். எப்படி இருக்கு நிலைமைன்னு பார்க்கணும். சரியா? ரொம்ப மகிழ்ச்சி. இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சி நீதி நிறைவு செய்யும். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லக்துரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு கடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி
விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திர நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை உள்ளங்களுக்கு மனமாத நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற நிட்டைக்கூடல் நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் தவத்தில் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருவருள் கருணைக்கு நன்றி. சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம்.